மீனா ராஜி 2 பேருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழலி கேட்குறாங்க. இல்லை அவங்க கிட்ட தான் நகையெல்லாம் வச்சிருக்க சொன்னேன், அவங்க எங்கள் ரூமில் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க, நீ எதுக்காகம்மா நகையை அவங்க கிட்ட கொடுத்த, என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, நான் பத்திரமா வச்சுப்போம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அந்த நகையை தூக்கிட்டு ஓடியா போகிறாங்க, எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பாண்டியன் வராரு. வந்தவொடனே என்ன கோமதி அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நிமிஷம் இங்கே நில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு. என்ன அழகாக இருக்க நீ, சூப்பராக இருக்க அந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்கிறாரு. போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதி போகிறாங்க. 2 பேருமே எழுந்து பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, எங்கே இருக்கும், ஆமாம் நாம ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்தவொடனே அக்கா நம்மளை யாரோ கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ஐயோ நம்மளை கடத்தியிருக்காங்களா, எதுக்காக, அங்கே வேற மண்டபத்தில் நம்மளை காணுன்னு சொல்லிட்டு தேடுவாங்களே, நம்மளை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக கத்துறாங்க. எங்கே அடைச்சி வச்சவங்கள நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் உள்ளே வராரு. நல்லா முகமுடியெல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. இங்கே பாருங்க, என்ன உங்கள் கூட்டத்துக்கு தலைவன் ஆயிவன், யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, இதோ தலைவன் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன உனக்கு என்ன பயமா, உன் மூஞ்சை மூடி இருக்க, என் மூஞ்சை காட்டேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நான் யார் தெரியுமா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா, நான் கவர்மெண்ட் வேலை செய்கிறேன், அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவும் கவர்மெண்ட் வேலை, எங்கள் அம்மாவும் கவர்மெண்ட் வேலை, நாங்கள் எல்லாமே இந்த வேலை தான் செய்கிறோம். உனக்கு ஒன்று தெரியுமா, இதெல்லாம் கேள்விப்பட்டார் எங்கள் அப்பா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியே ராஜி பார்க்குறாங்க. நான் யாருன்னு தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, எங்கள் சித்தப்பா யாருன்னு தெரியுமா, எனக்கு அண்ணன் இருக்கான், இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது அவ்வளோதான். ஆனால் அவங்களாம் என்கிட்ட பேசுறதில்ல, ஆனால் என்னை நீங்கள் கடத்திட்டீங்கன்னு தெரிஞ்சுது, உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. குமார் அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்தோடனே அந்த ரவுடிங் கிட்ட சொல்கிறாரு. ஏய் உங்களை நான் கல்யாணம் பண்ண தானே கடத்த சொன்னேன், அதை விட்டுட்டு இவங்களை என் தங்கச்சி இவங்கெல்லாம் பிடிச்சி கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்குறாரு. உங்களுக்குலாம் அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க போய் அவங்க கயிறெல்லாம் கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குமார் அப்படியே ஒளிஞ்சிட்ருக்காரு. அப்பா அப்படியே வெளியே வராங்க. மீனா சொல்கிறாங்க, யார் நீ, நில்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. பார்த்துட்டாங்க குமாரை. பார்த்தோன்னே கேட்குறாங்க, நீ தான் இதெல்லாம் பண்ணியா, எங்கள் 2 பேரை நீ தான் கடத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு. இரு உனக்கு இருக்குது இரு, நாங்கள் வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறோம், உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக மீனா ராஜி 2 பேருமே திட்டுறாங்க. அங்கேருந்து குமார் போகிறாரு. தங்கமயில அவங்க அம்மா ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க. எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழெலாம் போய் தேடுறாங்க. ஐயோ என்ன இவ்வளோ காணும், எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாங்க. ஏய் எங்கேயாவது பார்த்தியா நீ அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க. அம்மா நான்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை மாப்பிள்ளையை பார்க்க போயிருப்பாளோ, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாங்க. எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. நீ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க. அம்மா நான் குளிச்சிட்டு இருக்கேம்மா, இன்னும் அக்கா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அழகாக தங்கமயில் குளிச்சுட்டு வராங்க. வந்தவொடனே எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவாம்மா இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல, அதனால் பக்கத்தில் இருக்க ரூமில் போய் நான் குளிச்சுட்டு வந்தேம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் அங்கே மீனாவும் ராஜ்யம் தான் தங்கியிருந்தாங்க, அங்கே ஏன் போய் குளித்தேன், அவங்களாம் யாருமே அங்கே இல்லைம்மா, கதவெல்லாம் திறந்து தான் இருந்தது, காலியாக இருந்தது, நான் போய் குளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. சரி கல்யாண வேலையை ஏதாவது பண்ண போயிருப்பாங்க, சரி வா நீ வா கிளம்பு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ராஜி மீனா 2 பேருமே பேசிட்டு வராங்க. இங்கே பாரு, கண்டிப்பாக வீட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் உண்மையை நம்ம சொல்லுவோம், அப்போ தான் இந்த குமார் அடங்குவான். அவன் அடங்கவே மாட்டான். ஆமாம் அவன் ஏன் நம்மளை கடத்தினா, ஓ பொண்ணை கடத்தலான்னு நினச்சிருப்பான் போல, அந்த ரூமில் நாம் இருந்ததுனால நம்மளை கடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி 2 பேருமே சொல்கிறாங்க. ஆனால் அவனை விடவே கூடாது, போய் எல்லாத்தையும் மாமா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக மண்டபத்துக்கு போகிறாங்க 2 பேருமே. அங்கே